ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நீ இன்றைக்கி பார்க்க போகிறது ஹார்ட் கம்மீஸ். ஸோ கம்மி ஹார்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பரான கம்மீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1/2 கப் வாட்டர், அப்புறம் 1 டீஸ்பூன் அகார் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது பாயில் ஆகிற ஸ்டேஜில் அப்போது 3/4 கப்புக்கு சுகர் போட்டுக்கோங்க. ஸோ சுகர் போட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை பாயில் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போது இதை வந்து அப்படியே ஒரு பேனில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஏதாச்சும் குட்டி பேன் ஒரு ஏதாச்சும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேனில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஃப்ளேவர் ட்ரிங்க் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ட்ரிங்க் வந்து நல்லா வந்து செட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளேவர் ட்ரிங்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே கொஞ்சம் கலர்ஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட கொஞ்சம் லிங்க்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மற்றது எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயும் என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ 2 ஹார்ஸ்க்கு வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூல் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த இது வந்து ஜெல்லியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மோல்டு ஏதாச்சும் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பப்படியான கட்டிங்க நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி வந்து இந்த கம்மீஸை வந்து நம்ம 3 to 7 டேஸ்க்கு வந்து நிழல்லே நம்ம காய வைக்க போகிறோம். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணி நான் வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து நான் அதை ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா வெளியில் வந்து ஹார்டாக இருக்கும், சாலிடாக இருக்கும், ஹார்ட் கிடையாது. இன்டீரியரில் வந்து உங்களுக்கு அந்த ஜெல்லி டெக்ஸ்சர் கிடச்சிரும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு கம்மீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த பர்ஃபெக்டான கம்மீஸ், சூப்பர் யம்மியான கம்மி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.